Hi guys. So this is a day 13 for solving a SQL problem in LeetCode. ஸோ the problem ஸ்டேட்மெண்ட் என்னன்னா கன்ஃபர்மேஷன் ரேட். ஸோ இங்கே 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சைன் அப்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து கன்ஃபர்மேஷன்ஸ்னு 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. சைன் அப்ஸுங்களில் வந்து யூசர் ஐடி டைம் ஸ்டாம்ப் 2 இருக்குது. கன்ஃபர்மேஷனில் வந்து யூசர் ஐடி டைம் ஸ்டாம்ப் ஆக்ஷன் இந்த 3 டேபிள் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து இதில் வந்து யூசர் ஐடி தான் பிரைமரி கீயாக இருக்குது, யூனிக் கீயாக இருக்குது. அதே மாதிரி யூசர் ஐடிக்கு டைம் ஸ்டாம்ப் இந்த காம்பினேஷன்ஸ் தான் இங்கே பிரைமரி கீயாக இருக்குது இந்த டேபிளில். ஸோ சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூசர் ஐடி வந்து இங்கே ஃபாரின் கீயாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறப்ப யூசர் ஐடி யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த 2 டேபிளையும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் ரேட் ஆஃப் யூசர் இஸ் த நம்பர் ஆஃப் confirmed messages divided by the total number of requested confirmation images. The confirmation rate of users that did not request any confirmation message is 0. So round the confirmation rate to 2 decimal places. Write the solution to find the confirmation rate of each user. ஸோ அதான் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் வந்து கன்ஃபர்மேஷன் ரேட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் ரேட்டை பிரிண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து சைன் அப்னு ஒரு டேபிள் இருக்குது, கன்ஃபர்மேஷன் டேபிள்னு ஒன்று இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷன் ரேட்டுன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இப்போ யூசர் ஐடி வந்து 4 யூசர் ஐடி இருக்குது இங்கே எக்ஸாம்பிள் டேபிள்ஸில். ஸோ இங்கே லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணி இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 3ங்கிற யூசர் வந்து ஆக்ஷனுங்கிற காலம் என்னதுன்னா ஆக்சுவலாக கன்ஃபார்ம்டு இல்லைன்னா டைம் அவுட்டுன்னு வரும். ஸோ இங்கே 3ங்கிற யூசரை வந்து ஆக்சுவலாக வந்து டைம் அவுட் வந்து டைம் அவுட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து இதோட 3ங்கிற யூசர் ஐடி வந்து 0, கன்ஃபர்மேஷன் ரேட் வந்து 0. அடுத்து 7ங்கிற யூசர் ஐடி வந்து கன்ஃபார்ம்டு வந்து 3 இருக்குது. ஸோ 3/3 1. ஸோ 1 வந்துடும். அடுத்து வந்து 2ங்கிற யூசர் ஐடி வந்து கன்ஃபார்ம்டு டைம் அவுட் 2 இருக்குது. ஸோ 1/2 0.5 0.5 வரும். ஸோ அடுத்து வந்து 6ங்கிற யூசர் ஐடி வந்து 6ங்கிற யூசர் ஐடி வந்து இந்த கன்ஃபர்மேஷன் டேபிளே இல்லை. ஸோ அதனால் கன்ஃபர்மேஷன் ரேட் வந்து 0. ஸோ அவ்வளோதான். பேசிக்காக வந்து 6 3 7 2. ஸோ இதை யூஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் ரேட்டை வந்து பிரிண்ட் பண்ணணும் நம்ம. ஸோ குறி எப்படி ரைட் பண்ணோம்னா செலக்ட் ஃப்ரம் சைனப்ஸ் லெஃப்ட் ஜாயின் கன்ஃபர்மேஷன்ஸ் சி சைனப் வந்து எஸ் ஆன் எஸ் டாட் user id is equal to c dot user id group by s dot user id round comma small something is n c dot user id is equal to confirmed n1.0 else 0. அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா குரூப் பை யூசர் ஐடியை குரூப் பண்ணியிருக்கேன். இங்கே லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கேன்னா சைனப் டேபிள் வந்து சைனப் டேபிளில் தான் எல்லா யூசர்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணி எல்லா யூசரும் வரணும் பிரிண்ட் பண்ணணுங்கிறக்காண்டி லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கேன். யூசர் ஐடி யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குரூப் பை எஸ் டாட் யூசர் ஐடி நேம் போட்டிருக்கேன்னா ஸோ பிகாஸ் எனக்கு எல்லா யூசர்ஸும் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் குரூப் பை எஸ் டாட் யூசர் ஐடி கொடுத்துருக்கேன். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எந்தெந்த யூசர்லாம் கன்ஃபார்ம்டுங்கிற இருக்காங்களோ அவங்க டிவைடட் பை
டோட்டல் நம்பர் ஆஃப் சி டாட் யூசர் ஐடி அது கவுண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து சம் கேஸ் when சி டாட் யூசர் ஐடி கன்ஃபார்ம் தென் 1 எல்ஸ் 0 டிவைடட் பை இஃப் நல் நல் கவுண்ட் சி டாட் யூசர் ஐடி கம்மா 0. ஸோ இந்த மாதிரி போட் பண்ணிட்டா வெயிட் பண்ணிடலாம். ஸோ இது பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் ரேட் சில இங்கே நல் இஃப்னு போடுறோம், இஃப் நல் போட்டேன். ஸோ இங்கே இஸ்னல் ரவுண்டு இஸ்னல் சம்ம கேஸ் ஒன் சி டாட் யூசர் ஐடி கன்ஃபார்ம் தென் ஒன்லி எல்ஸ் 0 டிவைடட் பை நல் இஃப் கவுண்ட் வந்து யூசர் ஐடின்னு வரும். ஸோ கம்மா 0 கன்ஃபர்மேஷன் ரேட் வந்துடும். run this code. ஸோ இங்கே ஆக்சுவலாக இங்கே சி டாட் யூசர் ஐடி போட்டேன், சி டாட் ஆக்ஷன் வரும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ yeah, let's submit this code. ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சம் ஆக்ஷன் வந்து கன்ஃபார்ம்டு ஆக்ஷன் வந்துட்டுனா ஆக்ஷன் வந்து ஒன்றுன்னு கவுண்ட் பண்ணும். ஸோ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்ஷன், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை டைம் அவுட்டு இது பண்ணுறப்ப வந்து இது கன்ஃபர்மேஷன் ரேட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதில் கரெக்டாக வந்து ப்ராக்கெட்டும் கம்மாவும் கரெக்டாக பார்த்து பண்ணணும். ஸோ அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ கைஸ்.